அஜர்பைஜானில் அஜித்துடைய விடாமுயற்சி படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. யார் அந்த கேஸ்ட் அண்ட் குரோன்னு ஏறக்குறைய முக்கால்வாசி தெரிஞ்சு போச்சு. த்ரிஷா இருக்காங்க, அர்ஜுன் இருக்கார், இப்படி வரிசையாக இருக்காங்க, மகிழ் திருமேனி, 2 கேமராமேன் மாதிரியாச்சு. இதெல்லாம் இருக்கும்பொழுது திடீர்னு அர்ஜுனுடைய ஒரு பிக்கு, ஒரு ஃபோட்டோ வந்து கட்டன்னு வைரல் ஆகுது. த்ரிஷாவுடைய ஒரு ஃபோட்டோ வைரல் ஆகுது. இதெல்லாம் எடுத்தது யார் அப்படின்னா அஜித்து. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. வந்து அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு ஃபோட்டோ. நிறைய பேருக்கு தெரியும் அஜித் வந்து நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் நல்ல ஒரு பைக் ரேசர். அப்புறம் வந்து கார் பிரமாதமாக ஓட்டுவார். ஒரு வித்தையை உடனே கற்றுப்பார். இதை விட முக்கியமாக வந்து சமையல் மீது ஆர்வம் கொண்டுவார். பிரியாணி இன்னும் சூப்பராக சமைப்பார். ஓகே, இதெல்லாம் இந்த ஃபோட்டோ விஷயம் ஒரு 2 நாளில் வந்து பெரிய வைரல் ஆச்சு. இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து அதை கொண்டாட ஆரம்பித்தாங்க, அதை வைரல் ஆக்குனாங்க, அதை வந்து ரீட்வீட் பண்ணாங்க. ஓகே, இதெல்லாம் இந்த ஃபோட்டோன்ற ஒரு விஷயம் வரும்போது தான் எனக்கு ஒரு சம்பவம். வீரம் படப்பிடிப்பில் நடக்கும்போது அப்புக்குட்டி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார். ரொம்ப எமோஷ்னலாக இதுதான் கூட. அவங்க தம்பிங்களாம் இருப்பாங்க அஜித்துக்கு. அந்த தம்பிங்களாக ஒருத்தராக இவர் வச்சுருப்பார். கடைசியில் அவர் திருமணம் ஆகும்போது ஒரு கடையே எழுதி வைப்பார். நம்மளுக்கு இருக்கிறவங்கள நமக்கு கீழே இருக்கவங்கள நாம் நல்லா பார்த்துக்கிட்டா நம்மளை ஆண்டவன் நல்லா பார்த்துப்பான். அந்த வசனம் வந்து அந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்த வசனம். அது அப்புக்குட்டி தெரிய ஆரம்பித்தார். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்னா எல்லாரும் அப்படியே உட்காந்துருப்போம். அப்புக்குட்டி மட்டும் தனியாக போய் அப்படியே உட்காந்து பார்ப்போம். அப்படி போய் உட்காந்துப்பாரு. யாருக்கிட்டையும் வந்து நெருங்க மாட்டாராம். பேசுறது கூட ரொம்ப கூச்சப்பட்டுன்னு பேசுவாராம். ஒரு நாள் இந்த சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடு இது போட்டுட்டு இருக்கும்போது இவர் ஒரு அப்புக்குட்டி வந்து ஒரு கும்பலில் போய் நின்று ஒரு சாப்பாடு அப்படி வாங்கி சாப்பிட்டுருந்துக்கிறாரு. சாப்பிட்டுட்டு ஓரமாக நின்றுருந்துக்கிறாரு. இது அஜித் அந்த இதில் வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அந்த ஒரு ஷெட்யூல் முடிஞ்ச உடனே நேராக அவரை கூப்பிட்ருக்காரு. நான் உங்களை வந்து பார்த்தேன், நான் அப்போதுலேருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப எங்கேயோ போய் தனியாக போய் உக்காந்துடுறீங்க. உங்களுக்கு இங்கே லஞ்சு ஏற்பாடு பண்ணியிருந்தால் வேறு ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு தயக்கமாக, இல்லை சார் நான் அப்படி தான் சார் எப்போவுமே அப்படின்ட்டு. அப்போ தான் அஜித் கண்டுபிடிச்சிருக்காரு இவருக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை, அப்புறம் வந்து அந்த உருவம், இதெல்லாம் சேர்ந்து இவங்ககிட்ட நம்ம பேச முடியுமா, இவங்ககிட்ட நம்ம நெருங்க முடியுமா, இவங்க ஏதாவது ஒன்று நினச்சிப்பாங்களா அப்படின்னு அவர் அந்த இதுக்கு வந்தோடனே அப்போ தான் அஜித் சொன்னார், உருவம், அந்த நாம் இப்படிலாம் நடந்துக்க முடியுமா, நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களா, இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகவே முடியாது. நான்லாம் வந்தப்போ 2 படம் நடித்தப்போ நான் பேசின தமிழை பார்த்துட்டு சுற்றி நின்ன கூட்டம் அத்தனை பேர் வந்து கேலி பண்ணி சிரித்தாங்க. என்னுடைய முதல் படத்தில் மொட்டை ஸ்டூல் அமராவதியில் வந்து ஸ்டூலில் உட்கார வச்சாங்க. சில பேர் வந்து பந்து விளையாடுவாங்க, அந்த பந்தை வந்து ஹீரோ அங்கே போய் அந்த பந்தை எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாம் தாண்டி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கிறேன். என்னுடைய முதுகில் அத்தனை தையல் இருக்குது. எல்லா வித்தையும் கற்றுக்கன்னு தான் நான் வந்திருக்கிறேன். இதுக்கு காரணம் என்னென்னா பயமும் கூச்சமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு அவர் இதுவாக கேட்டு வந்துக்கிறாரு. அதனால் நான் செட்டுக்குள்ளே எப்போ இருந்தாலும் என் பக்கத்தில் நீங்கள் வந்து உட்காடுறீங்க, என் கூட பேசுகிறீங்க. அப்போ அதை ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன்னு அந்த சொன்ன இதுன்னு சரிங்க சார் அப்படின்ட்டு போயிட்டார். அதே போல் தான் நடந்திருக்குது. ஒரு தடவை இவருடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த உருவம், நம்ம இப்படி இருக்கிறோம், குட்டையாக இருக்கிறோம், இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி தயங்கி ஒரு பக்கம் இருந்தப்போ இவருக்கு என்ன பண்ணிக்கிறார், கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டுடியோ கூட்டு போயிருக்காரு. அஜித் கூட்டு போயிட்டு ஃபுல்லாக வந்து இந்த ஹேர் ஸ்டைலு, அப்புறம் வந்து காஸ்டியூம் இதெல்லாம் மாற்றி அப்புக்குட்டி விதவிதமான ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது கூட அப்புக்குட்டி வந்து கூச்சப்பட்டிருக்காரு. இது என்கிட்ட அவர் சொன்னது வந்து. அப்புறம் அவர் கடுமையாக கொஞ்சம் திட்டியாக இருக்கிறாரு அஜித். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல, கடுப்பாயிடுச்சு. அப்புறமா நான் ஃப்ரீயாக நின்று கொடுத்தோடனே அந்த ஃபோட்டோ வந்து பெரிய வைரல் ஆச்சு. குறிப்பாக அந்த சமயத்தில் வந்து அப்புக்குட்டி என்கின்ற சிவபாலன்னு பேரெல்லாம் கூட மாற்றினார். அது அஜித் ஒரு நல்ல எண்ணத்துக்கு தான் பண்ணார். வந்து என்னென்னா இவரோட திறமை, ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர் அவர். அப்படியேப்பட்ட ஒரு நடிகர் தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி, ஒரு இதுவாக மாதிரி இங்கே சினிமாவில் வந்து சொல்லுவாங்க, அழகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படின்னு. வாய்ப்பே நீங்கள் போய் கேட்டால் கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. நீ இப்படியே ஒதுங்கி நின்னீங்கன்னா யார் வாய்ப்பு கொடுப்பாங்க? போய் எல்லாத்தையும் கேட்கணும். அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். ஒரு நடிகர் இருந்தார், அவர் வந்து சின்ன சின்ன ரோல் தான் பண்ணுவார். அவர் கொஞ்சம் காஸ்ட்லியான காரில் வருவார்.
ஒரு தடவை நான் கேட்டேன் நான், என்னங்க காஸ்ட்லியான காரில் வரீங்க, யாருக்கிட்ட வாங்கிட்டு வரீங்களான்னு. இல்லை லோனில் வாங்கிட்டேன் பல சார் நான் அப்படின்னாரு. என்ன காரணம் அப்படிங்கும்பொழுது, நான் ஒரு அம்பாசிடர் கார் தான் வச்சுருந்தேன். அந்த அம்பாசிடர் காரில் வரும்பொழுது என்னுடைய பேட்டா 500 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த காரில் நான் மாறின பிறகு என்னுடைய பேட்டா 5000 ரூபாய் மாறி இருக்குது. இதெல்லாம் சினிமாவில் ஒரு தகுதி. உண்மையாக நீங்கள் எதில் எப்படி வராங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன காஸ்டியூம் போட்டுக்கிறாங்க, அந்த நல்ல எண்ணத்தில் தான் அப்புக்குட்டியை இந்த மாதிரியான ஒரு சில்சேஷன் எடுத்து அந்த இதை முடித்து அப்புக்குட்டி என்கின்ற சிவபாலன்னு அதை மாற்றினார் அஜித். அதன் பிறகு அப்புக்குட்டி அதை பயன்படுத்தினாரா இல்லையான்னு தெரியல, ஒரு வாய்ப்பு வந்ததா இல்லை தெரியல. நிறைய பேர் கூட அதை சொல்லி ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அவர் பாட்டுன்னு அப்புக்குட்டியாக இருந்திருப்பார், அவருக்கு சிவபாலன்னு ஒரு பேரை வச்சு இப்படிலாம் படத்தை இப்படிலாம் ஸ்டில்லை விட்டு அஜித் வந்து அவர் வந்து காலி பண்ணிட்டார்னா நிச்சயமாக காலி பண்ணல. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழியை அவர் காட்டி விட்டார். அது அப்புக்குட்டி அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டார். அவரை வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையான்னு தெரியல. குறிப்பாக அந்த கொரோனா காலகட்டங்களில் 2021 ஒரு வீடியோ ஒன்று உருக்கமாக வெளியிட்டிருந்தார் அப்புக்குட்டி. இது மாதிரி வந்து எனக்கு பட வாய்ப்பு கிடைக்கல, ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், மளிகை பொருள் கூட என்னால் வாங்க முடியலைங்க, நான் வெக்கத்தை விட்டு கேட்குறேன், நான் வந்து வலசரவாக்கத்தில் இருந்த என் ரூமெல்லாம் வாடகை அதிகமாக இருக்குதுன்னு காலி பண்ணிவிட்டு நான் வந்து கோவூர்கிட்ட வந்து குன்றத்தூர்கிட்ட நான் வந்து ஒரு சின்ன ரூமில் தங்கியிருக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டார். சில பேர்லாம் உதவி பண்ணாங்க. அப்போது அஜித் தரப்பிலிருந்து ஒரு பெரிய உதவி அவருக்கு போய் சேர்ந்துருக்குது. ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இதையும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்புறம் நிறைய பேர் கூட எங்கிட்ட கேட்டாங்க, என்னங்க அஜித் செய்கிறாரு, அதை வெளியே சொல்லக்கூடாது, நீங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு போது சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது என்னென்ன ஒரு செய்தியாக போடாதீங்க, ஒரு இது மாதிரி பேசாதீங்க, இவ்வளோ தொகை கொடுத்தேன்னு வந்து எங்கேயும் போய் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு விஷயம். அதே போல் வந்து வேதாளம் படம் ஸ்ருதிஹாசன் அஜித் கூட நடிச்சிருக்கும்போது அவர் அஜித் ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு அங்கங்கே அப்படியே எடுத்துக்கிட்டே இருப்பார். இதை பார்த்து அவங்க வந்து, சார் என்னெல்லாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டிங்களா நீங்கள் அப்படின்னு பாருங்கள். உலகநாயகன் கமலஹாசனுடைய மகள் வந்து கேட்டப்போ அப்படி நில்லுங்கன்னு சொல்லி அந்த ஃபோட்டோ அந்த எடுத்த அந்த ஃபோட்டோஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்ருதிஹாசன் சின்ன வயசுலேருந்து ஆக்ஷன் கேட்டு வளர்ந்தவங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த கிளிக் சவுண்ட்லாம் அவங்க வந்து குழந்தையிலேருந்து பழகினவங்க. உலகநாயகனுடைய மகள்னால் சொல்லவே தேவையில்லையே, அவங்க அப்பாவே எவ்வளோ ஃபோட்டோகிராஃபரை வச்சுலாம் அவர் படம் எடுத்திருப்பார், அவங்களுக்கு தெரியாத ஆட்டில். அஜித் எடுத்தது அவ்வளோ வந்து பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்லி அதை தன்னுடைய ப்ரொஃபைலாக யூஸ் பண்ணாங்க. தனக்கு தெரிஞ்ச மாடல் கோஆர்டினேட்டர்கிட்டலாம் அதை கொடுத்தாங்க. அப்புறம் பாலிவுட்லாம் அந்த ஸ்டில்லுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. இந்த மேகசின்லாம் வந்து அட்டப்படமாக வந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது ஒரு இன்டர்வியூவில் ஸ்ருதிஹாசனே சொல்லியிருந்தாங்க. நான் அஜித் சாருக்கு ஐஸ் வைக்கணுன்றதுக்காக சொல்லலை, மிகச்சிறந்த ஃபோட்டோகிராஃபர், எந்த வித்தையும் வந்து சூப்பராக கற்றுப்பார் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், மொட்டை ராஜேந்திரனையும் யோகி பாபு வச்சு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து திடீர்னு வெளியாச்சு. வந்து இதை யார் எடுத்தாங்கன்னு 2 பேருமே சொல்லலை. ஆனால் இதை எடுத்த அஜித்தை வந்து பின்னாடி இந்த யாரோ ஒரு செல்ஃபோனில் ஒருத்தர் எடுத்திருந்தார். அந்த ஃபோட்டோவும் பெரிய வைரல் ஆச்சு. சொல்ல வரதுக்கு என்னென்னா, இப்போ பாருங்கள், அஜர்பைஜானில் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து நடிச்சுட்டு போயிருக்கலாம். இது வந்து இதை உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மனசு என்ன சொல்கிறது, ஒரு குளிர்விக்கிற மாதிரியான ஒரு இதை பண்ணி அங்கே இருக்கிறவங்கள வந்து கலகலன்னு வச்சுக்கிறது. இதுதான் அஜித்தோடைய ஒரு இயல்பே. வந்து தனக்கு கீழே உள்ளவங்களை எந்த சூழ்நிலை இருக்காங்கன்னு பார்த்து அவங்க செய்கிற உதவி, தன்னோடு நிகராக இருக்கிறவங்கள இணையாக பழகிற ஒரு விதம், இதெல்லாம் அஜித்துடைய ஒரு மாறாத குணம். அப்படி தான் இந்த ஃபோட்டோவும். ஒருவேளை அஜர்பைஜானில் வேறு என்ன ஒரு முக்கியமான சம்பவங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.